இருந்துகிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போகிறது இவங்களுக்கு நல்லது. இவங்க சொந்த தொழில் பண்ணுறத விட வேலைக்கு போகிறது நல்லது. ஓஎன்ஜிசி இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறது நல்லது. கல்ஃப் ஆய்வு பண்ணுறது, விவசாய தொழில் பண்ணுறது, கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு கண்கண்ட தொழில். இதெல்லாம் நல்லா வரும். பூர்வீக சொத்து இருக்கும். குழந்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிகராசிக்காரர்கள் குழந்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. 2 குடைவனாக குரு தனாதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக குரு பகவான் இருப்பதால் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றக்கூடிய ஒரு ஆள்னா அது இவங்க தான், குரு பகவான். அப்போ அடுத்து தாயார் வாழ்வு மகிழ்ச்சி இல்லாததாக இருக்கும். அதே மாதிரி பேச்சாளர், ஆன்மீகம், வருமானம், பேச்சாளர், ஆன்மீகம், வருமானம், ஜோதிடம் தெரிந்தவர் இவங்க வீட்டில் இருப்பார். அப்போ சொன்னல சிந்துவை பற்றி சொன்னேன்ல, விருச்சிகராசின்னு தான் நான் தான் ஜோதிடம். ஜோதிடம் தெரிஞ்சவங்க வீட்டில் இருப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விருச்சிகராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அல்லது அவங்களுக்கு ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தாயார் வாழ்வு இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. தாயார் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. முதல் சொத்தை வாங்கி விற்றுருவாங்க. 2வது சொத்து தான் நிலைக்கும்.